ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை தோசையை எப்படி கிறிஸ்பியாக ரவா தோசை ஸ்டைலில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னா, கோதுமை மாவு 1 கப் அளவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து 3த்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மிளகு எடுத்து உடச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் 1/4 கப் அரிசி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக தான் சேர்க்குறது, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணாலே போதும். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து கெட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை 3த்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் அளவு மிளகு 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் 2த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும், அப்போ தான் தோசை நல்லா வரும். இப்போது தோசைக்கல்லை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஆழமான குழி கரண்டியால் ரவா தோசை எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போது இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை சுடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சு கல் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் தோசை ரொம்ப நல்லா வரும். இது மாதிரி தோசை திருப்பியால் பண்ணோன்னா ஆயில் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது தோசை நல்லா வெந்து ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இது மாதிரி சுற்றி தோசை கரண்டியால் எடுத்து விட்டோன்னா ஈஸியாக வந்துடும். இந்த தோசையை திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. 2 சைடும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கணும். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. தோசையை எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட இதுமாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்பைசி விங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.